அதிக வசனிப்பினால் பாவம் உண்டாகும். நிறைய பேசக்கூடாது, அருவருப்பான காரியங்கள் பேசக்கூடாது, அருவருப்பான காரியங்கள், தேவையில்லாத ஜோக்குகள் சொல்லக்கூடிய இடத்துல நாம் சிரிக்கக்கூடாது. அந்த இடத்துல அதை தவிர்த்து நம்ம சிரிக்க வேண்டாம். சிரிக்காமல் நம்மளுடைய எதிர்ப்பை காமிச்சாலே அடுத்த நிமிஷம் அவங்க அதை பேச மாட்டாங்க. இந்த அருவருப்பான காரியங்கள் பேசுகிற இடத்துல, பரியாசம் பண்ணுற இடத்துல, அந்த இடத்துலலாம் நாம் இருக்கவும் கூடாது, அதை நம்மளுடைய காதினால் கேட்கவும் கூடாது. அப்போது அந்த வாயினால் வரக்கூடிய பாவத்தை ஜெயிக்கலாம். நம்மளுடைய வாய் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, வசனம் சொல்லுது, எபிரேயர் 13:15 ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். நம்மளுடைய வாய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையே உதடுகளின் கனி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருப்பது. எந்த நேரத்திலும், எல்லா வேலையிலும், எல்லா சிச்சுவேஷன்லையும் அவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கிறது, அவரை துதிச்சிட்டே இருக்கிறது, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதுதான் நம்ம உதடுக்கு நாம் கொடுக்க வேண்டிய வேலை.